இல்ல நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லிதானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ உருவாக்குனதாடா. சட்டம் ஒழுங்கனா நேத்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு +2 படிக்கிற பொண்ணு வந்து கற்பழிச்சிருக்கிறாங்க இல்லையா? அது வந்து என்ன சொல்றது, அதை வந்து சட்டம் ஒழுங்கு நம்ம கேட்ட சரியா இருக்குங்கிறாங்க. அந்த சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குங்கிறத அதை நம்ம நேத்தே நம்ம டிவியில பார்த்தோம். அதாவது என்னன்னா, போன்ல பொழுதுனிக்கு வருது, அதை பார்த்தே நம்ம சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதாவது திமுக கட்சிக்காரங்க இப்போ கூட்டிகிட்டு போனாங்களாம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. என்னம்மா தந்தாங்க? 500 ரூபா காசு தராங்க, சீலை தராங்க, நாங்கள் உங்கள் கூட வரோம், நீங்கள் என்ன தரீங்க? நாங்கள் தரோம். எந்த கட்சிக்காரங்களாச்சும் கடைசி வரைக்கும் நின்று பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மரியாதையோட நாங்கள் இந்த தாவேகா நிர்வாகிகள் எல்லாருமே, இந்த கூட்டத்துக்கு வர எல்லாருமே ஒரு மரியாதையோடு நின்று அந்த பாட்டை போட்டு விட்டு அந்த மரியாதைக்கு அப்புறமேட்டு தான் நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி பேசி முடிச்சதுக்கு அப்புறமும் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த பாட்டு அதாவது அந்த மரியாதையை வந்து நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திட்டு தான் நாங்கள் வந்து இந்த கூட்டத்தையே கலைக்கிறோம் இல்லையா? இன்னொரு இடத்துல போய் பாருங்க, கோட்டரும் கோழி பிரியாணி கொடுத்தாங்களா? தீர்ந்து போச்சாங்க. சரி வாங்க போகலாம். அங்க எங்கேயாச்சும் தராங்களா? அங்க போய் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அக்கா நீங்க என்ன தரீங்க? அங்க அண்ணா எங்க டிவி கேல தண்ணி பாட்டில் தராங்க. இப்ப பாத்தீங்களா, மோர் கொடுத்தாரு எங்க அண்ணன் தளபதி பார்த்திபன் அண்ணா. வெயிலுக்கு தாகமா மோர் கொடுத்தாரு, அது போதாதா? எங்கேயாச்சும் கோட்டர் தராங்களா, கோழி பிரியாணி தராங்களா? அதெல்லாம் நாங்க போய் குடிக்க முடியுமானா? இல்ல வாங்கி திங்க முடியுமா? அதெல்லாம் நாங்க பண்ண முடியாதுல்ல. இந்த மாதிரி நல்லது பண்ணணும். அதாவது நல்ல மனுஷங்க இருக்கிற வரைக்குமே ஒரு மனுஷங்களுக்கு உதவி பண்ணணும். அவங்களோட முன் தேவை, அதாவது அடிப்படை தேவை மக்களுக்கு என்ன, அதை வந்து மெயினா தீர்க்கணும்னா எங்க அண்ணன் தளபதி வரணும். 2026ல் அவரை வந்து சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும்னு நாங்க பெண்கள் எல்லாருமே, பெண்கள்லேருந்து ஆண்கள் எல்லாருமே கஷ்டப்படுறோம், பட்டுட்டு தான் இருக்கோம். எங்க கஷ்டத்துக்கோட தீர்மானம் வந்து இன்னும் ஒரு 45 நாள்ல எங்க அண்ணன் தளபதி சிம்மாசனத்துல உட்காருவாரு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பெண்களுக்கான அடிப்படை வசதி, கல்வி வசதி, மருத்துவ வசதி, மருத்துவம் இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் பார்க்க முடியல குளூர்ல. அப்பெல்லாம் எங்கக்கா போனீங்க? எல்லாம் டிவி கேல இருக்கிற நபர்கள் ஒவ்வொருத்தரும் துப்பட்டியிலேருந்து, சாப்பாட்டுலேருந்து, வாட்டர் கேன்லேருந்து, ஒரு குழந்தையில வாயில கொசு மிக்குது, ஈ மிக்குது, எல்லாமே டிவி கே நண்பர்கள் மட்டும்தான் போய் அந்த குழந்தைங்களுக்கு ஆதரிக்கிறதும், அதாவது வீடு கட்டி தரதும். அதாவது பெருமைக்காக சொல்லலைங்க, நாங்கள் பெருமைக்காக சொல்ல, அவங்களோட அடிப்படை தேவை என்னவோ அதை மட்டும்தான் நிறைவேற்றுவோம். அதுக்கு தான் எங்கள் கட்சியே நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து என்றைக்குமே முடியாது. எங்கள் கட்சி வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 45 நாளில் பாருங்க எத்தனை மாற்றம் வருதுன்னு மட்டும் பாருங்க. பெண்கள் அனைவரும் பாதுகாப்போட வெளியே வருவாங்க. எங்கள் அண்ணன் வருவார், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இது கண்டிப்பா 2026ல், அதாவது என்ன சொல்றேன் ஏங்க, 1000 ரூபாய் பணம் வருதா? வருதுங்க. மாசம் ஒரு வீட்டுல வந்து பேட்டி எடுக்கிறீங்க, 1000 ரூபாய் பணம் வருதா? வருது, எல்லாமே வருது. அங்க நாரிட்டு கிடக்குது, அதை வந்து பாத்தீங்களா? பைப்ல தண்ணி வரலங்க, பைப்ல தண்ணி வரல, சாக்கடை நாரிட்டு இருக்குது, புழு வச்சிட்டு இருக்குது. அதை சுத்தம் பண்ணுங்க. அண்ணன் பார்த்திபன் சொன்ன மாதிரி அதை சுத்தம் செய்யுங்க. நம்ம அடிப்படை தேவை என்ன? ஏற்காட்டு மலையை போய் பாருங்க, அங்கங்க குடிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அதெல்லாம் ஒரு போதை பொருள் கூட, அதாவது குடிக்காத யாரும் இருக்காதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. குடிங்க. அதாவது இப்ப எப்படி அண்ணன் ஒண்ணுமே பண்ணாதுக்கு அவர் அதை பண்ணாரு, இங்க ஜோடியா வந்தாரு, அங்க போனாரு, இங்க போனாருங்கிறீங்களா? நீங்களாம் அங்கங்க குடிச்சிட்டு ஊருக்கா நக்கிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் நீங்க டிவியில போட்டு விட வேண்டியதாங்க. அதெல்லாம் ஏன் வெளியே வர மாட்டேங்குது? பெண்களை எப்படி டார்ச்சர் பண்றீங்க? என்னன்னா பஸ்ல போனா போதும் இடிக்கிறது, அதெல்லாம் போட்டு போட்டோ எடுத்து அமுச்சு விட வேண்டியதானுங்க. உங்க ஆட்சியில இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்க காட்டணும்ல, அதை ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? 2026க்கு அப்புறம் நாங்க காட்டுறோம், போட்டு காட்டுறோம். எல்லாத்தையும் படம் பிடிச்சி போன் ஒன்று இருக்கு, மொபைல் போன் இருக்கு. பெண்களுக்கு என்ன அநியாயம் நடக்குது, வயசானவங்களுக்கு என்ன? ஒரு பாட்டிமா நடந்து போக முடியல, காதுல தோடு போட்டிருந்தா காதோட தோடு இருக்கிறது. உங்க ஆட்சியில் அதான் நடக்குது. அதெல்லாம் போட்டு நாங்கள் லைவா போட்டு காட்டுவோம். 2026ல் எங்க அண்ணனை உட்கார வைப்போம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நன்றி. ஓட்டுக்கெல்லாம் காசு தராங்க, ஏடிஎம்கே டிஎம்கே. விஜய் கட்சியில
காசு வாங்காம ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓட்டு கண்டிப்பா போடுவாங்க, போடுவாங்க. தாராளமா கண்டிப்பா கன்ஃபார்மா ஓட்டு காசு வாங்காம போட்டு காட்டுவாங்க. 2026 அவர் தான் முதல்வரா உட்காருவாங்க. இது காசால் சேர்ந்த கூட்டம் இல்ல, பாசத்தால் சேர்ந்த கூட்டம். இதை நீங்க அப்படி பேசாதீங்க சரிங்களா? நான் வந்து ஒரு திருநங்கை, நான் வந்து என் பேர் மேகனா. நான் இந்த விஜய் கட்சியில வந்து தாவேகா கட்சியில் சேலம் மாவட்ட அமைப்பாளராக என்னை போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்ததே எனக்கு ஒரு பெருமை. எங்களையும் ஒரு மனுஷராக நினச்சி எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து நீங்களும் முன்னுரிமை இருங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து அவங்க நிற்க வச்சுருக்குறாங்க. என் சேர்ந்த சார்ந்த திருநங்கை அனைத்து ஓட்டுமே நான் பேசி டிவி கேக்கு மட்டும்தான் எங்கள் ஓட்டு. சத்தமாக டிவி கேக்கு மட்டும்தான் எங்களுடைய ஓட்டு. என்னால் முடிஞ்ச எவ்வளோ தூரம்னாலும் போராடி என்னோட ஓட்டு பூரா டிவி கேக்கு தான் எங்கள் ஜனங்க ஓட்டு போகிறோம். சட்ட ஒழுங்கு கிடைக்கணுன்றதுக்காக இந்த போராட்டம். சட்ட ஒழுங்குன்றாங்க, எந்த இடத்துலையும் சட்ட ஒழுங்கு இல்லைன்னா எதுவுமே சட்ட ஒழுங்கு பண்ணுறோன்றாங்க, எதுவுமே பண்ணுறதில்ல. ஒரு லேடிஸ் வந்து வெளியே போகணுன்னா கூட நீங்கள் ஏன் போகிறீங்க? ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாங்க, டிஎம்கேக்காரங்க மகளிர் மீட்டிங்கில் இந்த மாதிரி லேடிஸ் வந்து நாங்கள் வெளியே போனால் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு கேட்குறாங்க. 6 மணிக்கு மேலே லேடிஸ் வெளியே வராதிங்கன்றாங்க. நாங்கள் எதுக்குன்னா வராமல் இருக்கணும்? ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு பேம்பஸ் எது வாங்கணுன்னாலும் லேடிஸ் நாங்கள் தான் வெளியே வரணும். அப்போ நாங்கள் தான் வாங்கணும். பசங்களை யாரையாவது அனுப்பிச்சிட்டா நீங்களே போங்கன்றாங்க. பசங்க இருக்க வீட்டில் பசங்க போகிறாங்கண்ணா, பசங்க இல்லாத வீட்டில் லேடிஸ் தானே போய் ஆகணும். நீங்கள் எப்படி சொல்லலாம் 6 மணிக்கு மேலே லேடிஸ் வெளியே வரக்கூடாதுன்னு? அப்போ சட்ட ஒழுங்குன்றீங்களே, நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தானே? பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்கிற இடத்துலையும் நீங்கள் அதை பண்ண விட மாட்டீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து தூத்துக்குடியிலனா சுற்றி 2 லேடிஸ் போயிருக்காங்க, சுற்றி பார்த்துருக்காங்க, எங்கேயும் ரெஸ்ட் ரூம் இல்லை. அவங்களால ரெஸ்ட் ரூம் ஒரு மாதிரி அடக்க முடியலன்னு சொல்லிட்டு பொது வெளியில் போயிருக்காங்க. அந்த போன இடத்துல 2 பெண்களை வந்து நீங்கள் கற்பழிச்சிருக்கீங்க. அப்போ எங்கே போச்சு உங்கள் சட்ட ஒழுங்கு எங்கே போயிடுச்சு? அதெல்லாம் கிடைக்கல. எல்லா இடத்துலையும் பெண்களை கற்பழிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஏன் சட்ட ஒழுங்கு எங்கே போச்சு? அப்போ எங்கே போச்சு சட்ட ஒழுங்கு? அது பண்ணது டிஎம்கேக்காரங்க தான் பண்ணாங்க. ஏன் அப்படி சட்ட ஒழுங்கு? நேற்று தான் அந்த மேட்ரு நடந்துச்சுன்னா தூத்துக்குடியில் தான் 2 பொண்ணுங்கண்ணா. எல்லாமே எதுக்குமே பாதுகாப்புனா பஸ்ஸில் போனால் பாதுகாப்புனா பஸ்ஸில் எங்கன்னா பாதுகாப்பு தராங்க? ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட் கேட்குறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறோண்ணா, லேடிஸ் போகிற பஸ்ஸில் ஒரு இப்போ குடிச்சிருந்தா அவங்கள ஏற்ற வேண்டாம். எதுக்கு ஏற்றணும்? குடிச்சிருக்கவங்கள ஏற்றுறீங்க. ஒரு லேடிஸ் தனியாக இப்படி நின்றுட்டு போக முடியலண்ணா, சீட்டு கிடைக்காம நாங்கள் நின்றுட்டு போனோம்னா அங்கே தோட்டத்து இங்கே தோட்டத்து ஏன் பண்ணுறீங்க? ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க? ஆனால் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது. சட்ட ஒழுங்கு எங்கெல்லாம் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது? எல்லா இடத்துலையும் எதுலையுமே சட்ட ஒழுங்கு நல்லா இல்லை. கேட்டால் நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம். இப்போ எல்லாம் அறிவிச்சார் விஜய் வந்து பெண்களுக்கு எல்லாம் அறிவிச்சோன்னே உடனே என்ன சொல்லிட்டாங்க? கேஸ் ஃப்ரீயாக தரேன்னாரு. உடனே என்ன சொல்லிட்டாங்க? தலைவர் உங்கள் தளபதி வந்ததுனால தான் கேஸ் எல்லாம் ரேட் ஏற்றி விட்டாங்க. யார் ரேட் ஏற்றி விட்டாங்க? ஏன்னா யார் வந்திருந்தாலும் போர் நடக்கிறதுனால ரேட் ஏறதான் செய்யும். அது ஸ்டாலின் சிஎம்மாக இருந்தாலுமே ரேட் ஏறதான் செய்யும். ஏன் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லைண்ணா லேடிஸ்க்கு. இப்போ தான் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ சொன்னார் ரீசெண்டாக குழந்தைங்களுக்கு, மகளிருக்கு குழந்தைங்களுக்குலாம் நான் வந்து தாய்மாமா சீர் செய்கிறேன்னு. அவர் சொன்ன உடனே சென்னையில் வந்து டிஎம்கேக்காரங்க போய் செய்கிறாங்க. எதுக்கு செய்யணும்? ஏன் அதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு செய்யணும்னு தோணாதா? அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு தோணாதா? நீங்கள் காசு கொடுத்து கூப்பிட்றேன்னா யாருன்னா காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க? ஏன் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த மகளிருக்கெல்லாம் நீங்கள் வந்து இதை கொடுத்தீங்களா? பாதுகாப்பு கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கல? இப்போ முந்தானேத்து கூட ஒரு சின்ன பிள்ளை வீட்டில் விளாண்டுட்டு இருந்துச்சு, அதை கூட்டிகிட்டு போய் ஒருத்தங்க எடுத்தான். ஏன் எங்கேயுமே எதுவுமே நடக்கல.